குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் பிரிவு 11 அட்டமா சித்தி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். அட்டம் அப்படின்னா 8, மா அப்படின்னா பெரிய பெரிய சித்திகள் 8 அப்படின்னு அர்த்தம். அந்த சித்திகள் என்னென்ன அப்படின்னா அனிமா மகிமா, கரிமா லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் அப்படிங்கிறது தான். பாடல் 640. இறைவனை வணங்க 8 சித்திகள் கிட்டும், பணிந்து என் திசையும் பரமனை நாடி, துணிந்து என் திசையும் தொழுது எம்பிரானை, அணிந்து என் திசையினும் அட்டமா சித்தி, தணிந்து என் திசை சென்று தாபித்தவாறே. என் திசை அப்படின்னா 8 திசைகள். இதனை தலையிலும் புறத்திலும் கொள்ள வேண்டும். தாபித்தவாறே அப்படின்னா நிலை பெற செய்தபடியே ஆகும் அப்படின்னு அர்த்தம். மன ஒருமைப்பாட்டை அடைந்து 8 திசைகளிலும் மேலான பொருளாய் விளங்கும் சிவபெருமானை அவனே பரம்பொருள் ஆகும் என்று ஆராய்ந்து துணிந்து அந்த 8 திக்குகளிலும் எம் சிவத்தை வணங்கி 8 பெருஞ்சித்திகள் தாமே அடையுமாறு பெற்ற எங்கும் அட்டமா சித்திகள் நிலை பெற செய்தவாறு ஆகும். பாடல் 641. பிறவி நீங்க பெறலாம் பரிசு அறிவானவர் பண்பன் அடியென துரிசு அற நாடியே தூவெளி கண்டேன், அரியது எனக்கு இல்லை அட்டமா சித்தி, பெரிது அருள் செய்து பிறப்பு அறுத்தானே. பரிசு அப்படின்னா இயல்பு, அதாவது பக்குவம். துரிசு அற அப்படின்னா குற்றம் நீங்க. தூவெளி அப்படின்னா பரவெளி. தேவர்களின் பக்குவத்துக்கு ஏற்ப வழங்கும் பண்புடைய சிவனின் திருவடிகளே அடைக்கலம் என குற்றம் நீங்க தூய்மையான பரவெளியை கண்டேன். ஆதலால் எனக்கு அரிய பொருள் எதுவும் இல்லை. 8 பெரும் சித்திகளையும் எனக்கு அருளி பிறவியை நீக்கி அருள் செய்தான். பாடல் 642. சிவபேறு கிட்டும் விதம் குறவன் அருளில் குறிவழி மூல பறையின் மனமிகு சங்கட்டம் பார்த்து தெரிதரு சாம்பவி கேசரி சேர பெரிய சிவகதி பேரு 8ஆம் சித்தியே. குறவன் அப்படின்னா குரு, குறி அப்படின்னா சுவாதிட்டானம், மூலப்பறை அப்படின்னா குண்டலினி சக்தி, சங்கட்டம் அப்படின்னா நல்ல சமயம், சாம்பவி அப்படின்னா வெளிநாட்டத்தை மூக்கு நுனியான நாசி துவாரத்தில் நிறுத்தி அநாகத சக்கரம் என்ற இதயத்தை பார்த்து இருத்தல், கேசரி அப்படின்னா வெளிநாட்டம் கண் பார்வையை புருவ நடுவில் நிறுத்தி ஆக்ஞா சக்கரத்தை கவனித்து இருத்தல் அப்படின்னு அர்த்தம். குருவின் அருளால் மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தி சீவ சக்தியுடன் பொருந்தி குறி வழியாக பாய்வதை தடுத்து நல்ல சமயத்தை உண்டாக்கி தியான முறையில் சாம்பவி கேசரி என்ற 2 நாட்டங்களுள் ஏதேனும் ஒன்று சேர பெரிய சிவகதியை பெற்று அதன் பேரான 8 பெருஞ்சித்திகளையும் பெறலாம். பாடல் 643. பரகாயம் பெறலாம் காயாதிபூதம் கலை காலை மாயையில் ஆயாது அகல அறிவு ஒன்று அநாதியே, ஓயா பதி அதன் உண்மையை கூடினால் வீயா பரகாயம் மேவலும் ஆமே. காயம் அப்படின்னா வானம், காயாதிபூதம் அப்படின்னா வான் முதலிய 5 பூதங்கள், வீயா அப்படின்னா அழியாத, பரகாயம் அப்படின்னா மேலான உடல், வான் முதலிய பூதங்களும் கலை காலம் மாயை ஆன தத்துவங்களும் என்ற இவற்றில் தோயாமல் அகல ஆன்ம அறிவானது பொருந்தி நீங்காத சக்தியை கூடினால் அழியாது மேன்மையான உடலை பொருந்தலாம். பாடல் 644. கண்மயோகம் 8 பெருஞ்சித்திகளை தரும் 20,090 வேதம் மருவிய கண்மமாம் அந்த யோகம் தரும் இவை காய உழைப்பு ஆகும் தானே அரும் 4 அட்டமா சித்திக்கே. கண்மயோகம் 20,800 வேறுபாடுகளை உடையது. மருவிய அப்படின்னா பொருந்திய, காயம் அப்படின்னா உடல், கண்மயோகம் 20,800 வேறுபாடுகளை கொண்டது. இவ்வாறு வந்தவை உடல் உழைப்பாகும். அரிய இவை அட்டாங்க யோகத்துள் அடங்கி 8 பெருஞ்சித்திகளை அளிக்க வல்லவை ஆகும். பாடல் 645. கேவல கும்பகம் சித்திக்க பெறுதல் மதிதனில் ஈராராய் மண்ணும் கலையில் உதயம் அது நாள் ஒழிய ஓர் 8 பதியும் 6 ஆண்டு பற்று
மற்ற அறபார்க்கில் திதமான ஈராறு சித்திகள் ஆமே. மதீனா இடைக்கலை. திதம் அப்படின்னா திறம், கலை அப்படின்னா பிராணன், அதாவது மோட்ச, ஈராறு அப்படின்னா 2ம் 6ம் ஆக 8. பயிற்சியாளர் 12 ஆண்டில் சுழுமுனை திறந்து சுவாசம் பிரம்மரந்திரம் நோக்கி சென்று கேவல கும்பகம் சித்திக்க பெறுவார். சந்திர நாடியான இடைக்கலையில் 12 அங்குலம் அளவாய் இழுக்க பெறும் மூச்சில் பிங்களை வழியாக வெளிப்படுதல் 4 அங்குல அளவு போக 8 அங்குல அளவு உள்ளே தங்கும். இதை 12 ஆண்டுகள் உலக பற்றை விட்டு கவனித்து வந்தால் உறுதியான 8 பெரும் சித்திகளை அடையலாம். பாடல் 646. 7, 8, 9 ஆண்டுகளில் அமையும் பயன். நாடும் பிணியாகும் நம் சனம் சூழ்ந்த கால் நீடும் கலை கல்வி நீள்மேதை கூர்ஞானம் பீடு ஒன்றினால் வாயா சித்தி பேதத்தின் நீடும் துறம் கேட்டல் நீள்முடிவு ஈராரே. நெஞ்சனம் அப்படின்னா நம் சனம், அதாவது நம் உறவினர்கள். சூழ்ந்தக்கால் அப்படின்னா சுற்றி இருப்பாராயின் அப்படின்னு அர்த்தம். வாயா அப்படின்னா சித்திக்க பெறா. துறம் அப்படின்னா முற்காலத்து வாத்தியம், அதுவும் ஒரு விதமான சவுண்டு தாங்க. ஈராறு அப்படின்னா 12 ஆண்டு. நம்முடைய உறவினர் நம்மை சூழ்ந்து இருந்தால் நம்மை அடைவது பந்தமாகும். மிகுந்த கலை அறிவு, நுட்பமான அறிவு, நிறை அறிவு என்ற இவற்றால் என் பெருஞ்சித்திகள் கிடைக்காது. வேதமாய் பெருகிய ஒளியை 12 ஆண்டு கேட்பதே சித்தியை அளிக்கும். பாடல் 647. 7, 8, 9 ஆண்டுகளில் அமையும் பயன். ஏழானதில் சந்த வாயுவின் வேகியம் தாழா நடைபல யோசனை சார்ந்திடும் சூழான ஓர் 8 தோன்றா நரைத்திரை தாழான 9 தான் பரகாயமே. வேகியம் அப்படின்னா வேகத்தை உடையவள், தாழா அப்படின்னா தளராத, யோசனை அப்படின்னா ஒரு குரோச தொலைவு, ஏழானதில் அப்படின்னா 7ஆம் ஆண்டில், ஓர் 8 அப்படின்னா 8ஆம் ஆண்டில் அப்படின்னு அர்த்தம். நாத தரிசனம் கிடைக்க பெற்றவர்கள் 7 ஆண்டுகளில் சண்ட மாருதம் போல் செல்லும் வேகத்தை உடையவர் ஆவார்கள். நடை தளராமல் பல யோசனை செல்லும் வலிமை வாய்க்கும். 8ஆம் ஆண்டில் நரை மூப்பு தோன்றாது. 9ஆம் ஆண்டில் அயல் உடல் புகுதல் ஆகும், அதாவது அழியாத உடம்பை அடைவார்கள். பாடல் 648. 10, 11, 12 ஆண்டுகளில் பெரும் சித்திகள். ஈரைந்தில் பூரித்து தியான உருதிரன் ஏர்வு 1 11 ஈராறாம் என் சித்தி சீர் 1 மேல் 7 கீழ் 7 புவி சென்று ஏர் 1 வியாபியாய் நிற்றல் ஈராரே. 11 அப்படின்னா 11 ஆண்டுகள், ஈராறு அப்படின்னா 12. 10 ஆண்டு தியான சக்தியால் கீழே போகும் சக்திகளை மேலே நிரப்பிக்கொண்டு உருதிரன் போல் பயிற்சியாளர் விளங்குவார். 11 ஆண்டில் 8 சித்திகள் உண்டாகும். சிறப்புடைய மேல் கீழ் உலகங்களிலும் கீழ் 7 உலகங்களிலும் போய் 12 ஆண்டில் எங்கும் போய் அழகுடன் நிறைந்து நிற்கும் தகுதி தியானிப்பவர்களுக்கு ஏற்படும். பாடல் 649. யோகியர் பெறும் 8 சித்திகள். தானே அணுவும் சகத்து தன் நோன்மையும் மானா கணமும் பரகாய தேகமும் தான் ஆவ தும்பர காயம் சேர் தன்மையும் ஆனாத உண்மையும் வியாபியும் ஆம் 8. அனிமா அப்படின்னா மிகவும் நுட்பமான உடல் ஆகுதல். மகிமா அப்படின்னா மிகவும் பருத்தல். கரிமா அப்படின்னா மிகவும் கனமாதல். லகிமா அப்படின்னா மிகவும் லேசாதல். பிராத்தி அப்படின்னா அழியாத உடலை அடைதல். பிராகாமியம் அப்படின்னா பிற உடலில் புகுதல். ஈசத்துவம் அப்படின்னா யாவர்க்கும் மேம்பட்டு இருத்தல். வசித்துவம் அப்படின்னா எல்லாவற்றையும் தன்வயம் ஆக்குதல். அனிமா மகிமா கரிமா என்பவை உடலால் அடைவன, மற்றவை மனதால் அடைவன. தானே அனிமாவும் உலகம் போன்ற பெரிய மகிமாவும் அளவிட முடியாத கனத்தை உடைய கரிமாவும் யாவற்றையும் அடக்கியும் அமையாத வானம் போன்று லேசான லகிமாவும் அழியாத உடலை பெறுதலான பிராத்தியும் அயல் உடலை அடையும் ஆற்றலான பிராகாமியமும் அமையாத உண்மையான ஈசத்துவமும் உலகம் முழுவதையும் தன்வயம் செல்லும் தத்துவம்
தத்துவமும் என்பவையாகிய இவை 8ம் அட்டமா சித்திகள் ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 650வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.